இப்போ நீங்கள் ஒரு முறை கண்ணை சிமிட்டுங்க. இப்போ நீங்கள் கண்ணை சிமிட்டினா 1/10 வினாடியில் ஒளி கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சிருக்கோம். நட்சத்திரங்கள் நம்ம கற்பனை செய்ய முடியாத சக்தியோட வெடித்து விண்வெளியில் சிதறிது. நம்மளுடைய பூமி விண்வெளியில் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத வேகத்தில் நகர்ந்து போயிருக்கோம். பிரபஞ்சத்துடைய அதிசயங்கள் ஒரு கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். I'm Logobala Karthikeyan. You are watching Zenith of Science. விண்வெளியில் கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு சராசரி மனித கண் சிமிட்டல் சுமார் 100 மில்லி வினாடிகள் அல்லது ஒரு வினாடியில் 1/10 வரைக்கும் நீடிக்கும். அந்த நம்ப முடியாத ரொம்ப சுருக்கமான தருணத்தில் நம்ம காஸ்மாஸில் பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கண்ணிமைக்கிற இந்த நேரத்தில் விண்வெளியில் நிகழக்கூடிய நம்ப முடியாத நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கண் இமைக்கு எடுக்கிற நேரம் ஒரு வினாடியில் 1/10. பிரபஞ்சத்துடைய செயல்பாடு பல விதத்தில் மாறுபட்டிருக்கும். இந்த நேரத்தில் ஒளி அந்த சுருக்கமான தருணத்தில் சுமார் 30,000 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கும். அது கிட்டத்தட்ட பூமியுடைய சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிரபஞ்சத்துடைய ரொம்ப சக்தி வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்று சூப்பர்னோவா வெடிப்பு. நம்ம சூரியன் அதோடைய முழு வாழ்நாளில் வெளியிடக்கூடிய ஆற்றலை விட ஒரு நொடியில் இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல ஆற்றல் வெளியிடப்பட்டிருக்கும். நம்ம கிரகம் சூரியனை சுற்றி வருது இல்லையா, அதோடைய சுற்றுப்பாதையில் சுமார் 3 கிலோமீட்டர் நகர்ந்திருக்கும். அதனால் ஒரு கண் நிமிக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நிமிடத்தில் ஓடுறதை விட நம்ம ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணியிருப்போம். அதாவது இந்த பூமியுடைய வேகத்தின் மூலியமாக. பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய தீவிரமான ஈர்ப்பு விசை இது விண்வெளியில் பல இடங்களில் நேரத்தை மாற்றிருக்கும். சூரியனுடைய ஆற்றல் வெளியீடுன்னு பார்க்கும்போது சூரியன் ஒவ்வொரு நொடியும் ஆற்றலாக சுமார் 1.4 மில்லியன் டன் பொருளை வெளியிடுது. ஒரு சூப்பர்னோவாவில் ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிக்கக்கூடும். இது 1 பில்லியன் சூரியன் ஆற்றலை வெளியிடக்கூடும். இந்த வெடிப்பின் காரணமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப தீவிரமான ஈர்ப்பு விசையோட ஒரு கருந்துளையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வெவ்வேறு நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதி ஈர்ப்பு அலைகளும் காமா கதிர்களும் இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சம் முழுக்க வெளியிடப்படுது. இந்த யூனிவர்ஸ் இருண்ட ஆற்றல்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதன் காரணமாக இந்த யூனிவர்ஸ் ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் நம்ம விண்மீன் திரள்கள்னு சொல்லக்கூடிய பல கேலக்சிஸ் ரொம்ப தூரம் நகர்ந்துருக்கும். பூமியில் இந்த ஒரு செகண்டில் வாழ்க்கை முறை எக்கச்சக்கமாக பெருகியிருக்கும். பயாலஜிக்கல் மியூட்டேஷன் அப்புறம் ஒரு சில முக்கியமான மில்லியன் கணக்கான உயிரியலில் செயல்முறைகள் அப்படிங்கிறது உயிரினங்களில் நிகழுது. இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ நடக்குது. இது கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்த வச்சுருக்கோம். பிரபஞ்சம் முழுக்க ஓடுற ஃபோட்டான்ல இருந்து விண்வெளியில் நம்மளுடைய சொந்த கிரகத்துடைய ரொம்ப வேகமான பயணம் வரைக்கும் பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்க போகிறதில்ல. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விண்வெளியுடைய அதிசயங்கள் இந்த விரைவான காட்சியை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.